Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம கலர் கோலப்பொடி ரெடி பண்ணலாம். இந்த கலர் கோலப்பொடி பாத்தீங்கன்னா சில கலர் பாத்தீங்கன்னா கடைகள்ல கூட கிடைக்காது. ஆனா நம்ம வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். வாங்க அந்த கலர் கோலப்பொடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துறலாம். இந்த கலர் கோலப்பொடிலாம் பண்றதுக்கு நான் எடுத்துர்க்க பொருள்லாம் பாத்தீங்கன்னா இங்க் எடுத்துர்க்கேன். இங்க் பாட்டில் ப்ளூ, கிரீன், ரெட் அந்த மாதிரி எடுத்துர்க்கேன். கேசரி பவுடர் எடுத்துர்க்கேன். குங்குமம், சொட்டு நீலம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டேட் முடிஞ்ச ஒரு ஐலைனர் என்கிட்ட இருந்தது. இத வச்சு தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். இத மட்டும் தான் வச்சு செய்யணும்னு இல்ல. இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்கு. அதையும் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலனா தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா ஒரு அகலமான பிளாஸ்டிக் பவுல் இல்லனா அது பவுலோட மூடி அப்படி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல கோலப்பொடி தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கோலம் கலர் கோலப்பொடி ரெடி பண்ணணுமோ அந்த அளவுக்கு கோலப்பொடி தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மஞ்சளுக்காக நான் கேசரி பவுடர் எடுத்துர்க்கேன். நீங்க கேசரி பவுடர் எடுக்கலனா நம்ம வீட்ல இருக்கிற மஞ்சள் தூள் கூட எடுத்துக்கலாம். அத ஒரு பவுல்ல தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதுல பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியான அளவு தான். அதாவது 1 to 3 drops அந்த மாதிரி தான் விடணும். அதனால ஒரு ஸ்பூன்ல நீங்க தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்தி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண அந்த கலர் கேசரி பவுடர் பாத்தீங்கன்னா நீங்க கோலப்பொடியில சேர்த்துக்கோங்க. நீங்க அதிகமான கோலப்பொடி எடுத்தீங்கன்னா அந்த கேசரி பவுடரும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ அத ஊத்திட்டு நல்லா நம்ம கையாலே தான் நல்லா மிக்ஸ் பண்ணனும். ஏன்னா கையால மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈவனா எல்லா கோலப்பொடியிலயும் அந்த கலர் போய் சேரும். நீங்க நல்லா டார்க்கா வேணும்னா நீங்க இந்த கலர் கேசரி பவுடர் பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிக்கணும். அதே லைட் கலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஊத்தும்போது லைட் yellowவா இருக்கும். டார்க்கா வேணா டார்க் yellowவா இருக்கும். இல்லனா ரெண்டு கலருமே நம்ம தனித்தனியா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லனா இதுக்கு பதில் நீங்க மஞ்சள் பொடி கூட சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த yellow கலர் வரும். நீங்க கேசரி பவுடருக்கு பதில் மஞ்சள் பொடி ஒரு பவுல்ல போட்டு குறையா தண்ணி ஊத்தி அத நீங்க கோலப்பொடியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் நமக்கு yellow கலர் கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது லைட்டா ஈரப்பதம் இருக்கும். அதுக்கு ஒரு பேப்பர்ல நீங்க தட்டி ஒரு ஃபேனுக்கு அடியில ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கு அடுத்து நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம yellow கலர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்ம கோலப்பொடி சேர்த்தோம்ல அதே மாதிரியே அதே பிளேட்ல கோலப்பொடி நீங்க எந்த அளவுக்கு கலர் ரெடி பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு கோலப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ரெண்டாவது ஆரஞ்சு ரெட் அப்படிங்கிற கலர்ல கேசரி பவுடர் என்கிட்ட இருந்தது. அதை எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுல்ல அதே மாதிரி தான் தட்டிக்கிட்டு நீங்க ஒரு ஸ்பூன் வச்சு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம yellow கலருக்கு என்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணணும். நீங்க அதிகமான டார்க் கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேசரி பவுடர் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. கம்மியான லைட் கலரா வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க குறையா கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கோல காம்படிஷன் நிறைய நடக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய பல்கா கலர் கோலப்பொடி வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப டிஃபரண்டான கலர்ஸா இருக்கும். நம்ம ஆர்டினரியா கடைகள்ல வாங்குறதோட இந்த கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். நீங்க ஒரு ஃப்ளவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலரும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லைட் ரெட் கலரும் ரெடி பண்ணி அந்த மேலே ஃபர்ஸ்ட் டார்க்கா கொடுத்து சைடில் லைட்டா கொடுத்து அந்த மாதிரி ஷேடு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். டிஃபரண்டான கலர்ஸாவும் இருக்கும். இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணதை ஒரு பேப்பர்ல போட்டு அதே மாதிரி தான் காய வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது கலர் ரெடி பண்ண போறோம். எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான். அந்த பிளேட்ல நீங்க கோலப்பொடி தட்டிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன இன்கிரீடியன்ட்ஸ் ஊத்த போறோமோ அதை தான் சேர்க்க போறோம். இப்போ நான் மூணாவது பாத்தீங்கன்னா சொட்டு நீலம் எடுத்திருக்கேன். இது இல்லனாலும் நீங்க ஒரு சின்ன பாட்டில் வாங்கி வச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கங்களேன். நீங்க கோலம் போடும்போதெல்லாம் இத யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரெஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. கோலப்பொடி இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும். கோலம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு கலரா இருக்கும். இதோட ஈரப்பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும். கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா காஞ்சிருச்சுனா சூப்பரா இருக்கும். இந்த ஃப்ளவர் டிசைனுக்குலாம் போடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே நம்ம காய வச்சிடலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது கலர் ரெடி பண்ண போறோம். நம்ம அதுக்கு கோலப்பொடி பிளேட்ல தட்டிக்கலாம். இப்போ நான் எடுத்துர்க்கிறது பாத்தீங்கன்னா ரெட் கலர் இங்க் எடுத்திருக்கேன். ரெட் கலர் இங்க் ஊத்திக்கலாம். எல்லாத்துக்குமே அப்படிதான். உங்களுக்கு டார்க் கலரா வேணும்னா நீங்க ஊத்துற பொருளை அதிகமா ஊத்திக்கோங்க.
லைட்டாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கலர் அளவுகள் வந்து தெரியாது. நீங்கள் அடுத்து செய்ய செய்ய உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வாசலில் கலர் கோலம் வந்து போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எப்போதும் கடையிலே வாங்கிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக காசு வந்து அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்க் பாட்டில் வந்து யூஸ் பண்ணலாட்டாலும் இங்க் பாட்டில் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா 1 இயர் என்ன 2 இயர் கூட இந்த இங்க் பாட்டில் வந்து நமக்கு வந்து ஓடும். அதனால் நம்ம வந்து வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைனாலும் வாங்கி வச்சு இந்த கலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனதுனால கொஞ்சம் கோலப்பொடி வந்து சேர்த்து மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கடுத்து இப்போ இதை வந்து ஒரு பேப்பரில் வந்து தட்டிக்கோங்க. இந்த இங்க் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொதன்னு தான் இருக்கும். ஆனால் ட்ரை ஆனதுக்கடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கலர் வந்து வேணுமோ அதை மாதிரி போட்டு வந்து ஊற்றிக்கோங்க. அதாவது டார்க்காக வேணால் அதிகமாக ஊற்றிக்கோங்க, லைட்டாக வேணால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் காய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் கோலம் போட போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேன் கூட போட வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து காஞ்சிரும். இப்போ நான் அடுத்தும் பார்த்திங்கன்னா கோலப்பொடி வந்து பிளேட்டில் வந்து எடுத்துகிட்டேன். இப்போ நான் வந்து க்ரீன் கலர் இங்க் வந்து ஊற்ற போகிறேன். இது எல்லாமே நான் வந்து இந்த கோலப்பொடி ரெடி பண்ணுறதுக்காகத்தான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா எனக்குலாம் அந்த இங்க் பாட்டில் வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து வாங்கினேன். அது வந்து எப்போவுமே அப்படியே தான் வந்து இருக்குது. ப்ளூ கலர் மட்டும்தான் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோலப்பொடி ரெடி பண்ணுறதுக்குனே நான் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. வாசலில் கோலம் போடும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, டிஃப்ரெண்ட்டான கலர்ஸாக இருக்குது, இதெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே செஞ்சேன் அப்படின்னு போய் அப்படி சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து தட்டி அதையும் வந்து காய வச்சிடலாம். க்ரீன் கலரில் 2-3 க்ரீன் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த க்ரீனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த முருங்கை இலையெல்லாம் அரைச்சி அதோட சாரை வந்து கோலப்பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீன் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மறுபடியும் வந்து கோலப்பொடி போட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்க் ப்ளூ கலர் இங்க் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளூ கலர் இங்க் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு டார்க் ப்ளூவும் வந்து இதிலே வந்து எடுத்துக்கலாம், ஒரு லைட் ப்ளூவும் இதிலே வந்து எடுத்துக்கலாம். 2 கலரும் சேர்த்தே நம்ம வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். அதிகமாக ஊற்றும்போது டார்க் கலராக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக வந்து ஊற்றும்போது ஒரு லைட் ப்ளூ ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான அளவு வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு லைட் ப்ளூவும் ரெடி பண்ணிடலாம், டார்க் ப்ளூவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கோலப்பொடி வந்து நம்ம வந்து இந்த கலர் கோலப்பொடியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து தட்டி காய வச்சிடலாம். இப்போ நான் செய்கிற கலர் கோலப்பொடி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவுமே நீங்கள் வந்து செய்ய போகிறதில்ல. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறீங்க. இல்லைன்னா இந்த இங்க் பாட்டிலாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அதாட்டுக்கு நம்ம வந்து இந்த கலர் கோலப்பொடி வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கலர் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வந்து கோலப்பொடி வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து குங்குமம் வந்து எடுத்துருக்கேன். இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் வந்து வர்ற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த குங்குமம் வந்து எடுத்திருக்கேன். சில குங்குமம் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும்ல, அந்த குங்குமம் எடுத்திங்கன்னா அது ஒரு கலரில் உங்களுக்கு வந்து கோலப்பொடி கிடைக்கும். நீங்கள் அதனால எடுக்கலாம், இதனாலும் எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரௌன் கலருக்காக இந்த கோலப்பொடி இந்த குங்குமம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமத்துக்கு வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றினா தான் நமக்கு வந்து கலரில் வந்து நல்லா கோலப்பொடியில் வந்து அந்த கலர் வந்து ஒட்டும். அதனால் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் கோலப்பொடியில் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் வந்து நல்லா கலர் அந்த கோலப்பொடியில் எல்லா கலருமே வந்து போய் சேரும். ஃபஸ்ட்டு கை பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லா கலரும் செய்யும்போது பார்த்திங்கன்னா கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு டைம் வந்து பாத்திரம் கழுவும்போது கையில் இருக்க கலர் எல்லாமே வந்து போயிடும். அதனால் நீங்கள் வந்து கை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ இதே வந்து நான் குங்குமத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கா. இப்போ இதையும் வந்து பேப்பரில் வந்து தட்டி வந்து காய வச்சிடலாம். இப்போ அடுத்த கலர் வந்து செய்யலாம். நீங்கள் அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வந்து ரொம்ப கலராக இருக்குது, ரொம்ப டேமேஜாக இருக்குன்னா வேறு புதுசாக கூட நீங்கள் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து கோலப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து அட் அ டைமில் 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலர் இங்க்கும் அடுத்து வந்து ஒரு க்ரீன் கலர் இங்க்கும் வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். என்ன கலர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2யும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் தான் நமக்கு வந்து கிடச்சிது.
இந்த ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குங்குமத்தில் வந்து சேர்த்தோம்ல அந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து கிடைக்கல. இது கொஞ்சம் அதோட வந்து ஒரு பிளாக் கலர்ந்த கோட்டிங் வந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர். ஆனால் இதுவுமே வந்து நல்லா இருக்குது. இதுவும் நம்ம வந்து கலர் கோலம் வந்து போடும்போது இதே எந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பரில் தட்டி காய வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து கோலப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க பிளேட்டில். இப்போ நான் பிளாக் கலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேட் முடிஞ்ச ஐலைனர் வந்து இருந்தது. ஸோ நான் அதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஐலைனர் இல்லைன்னா நீங்கள் வந்து பிளாக் கலரில் இங்க் கிடைக்கும். அந்த இங்க் கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து விறகடுப்புலலாம் வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கறி தூள்கள் வந்து கிடைக்கும்ல, அதை கூட நம்ம வந்து கோலப்பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்கும். இந்த ஐலைனர் வந்து நான் மிக்ஸ் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் பிளாக்லாம் இல்லை, ஒரு ஆஷ் கலரில் வந்து கிடச்சிது. இதுவுமே நம்ம வந்து கோல காம்படிஷனில் வந்து கலந்துக்கிடும் போது பார்த்திங்கன்னா இந்த ஆஷ் கலர் எதுக்காக போடுறதுக்கு தேவைப்படும் போது இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து மேக்ஸிமம் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மளே வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கோல காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வந்து கொண்டு போங்க. டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து போடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து கிடைக்கும். இதையும் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பேப்பரில் வந்து போட்டு காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா கலர்ஸையும் வந்து காய வைக்க வச்சுருக்குறோம். இப்போ தான் நான் வந்து செஞ்சது. இதை வந்து ஈரப்பதமாக இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சதுக்கு அடுத்து எப்படி இருக்குதே அப்படிங்கிறதையும் வந்து காட்டுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்கிறதே நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஈரமாக வந்து இருக்குது. அந்த இங்க்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பரில் வந்து அந்த இங்க் வந்து உரியத்தான் செய்யும். அதுக்கு தான் நான் வந்து பேப்பரில் வந்து காய வைக்க சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் பிளேட்டில் வச்சோம்னா அந்த கலர் வந்து போகுதோ என்னமோ, அதனால தான் வந்து நம்ம பிளேட்னால் பேப்பரில் காய வைக்கும்போது நம்ம அடுத்து வந்து இதை ஒரு பாக்ஸில் வந்து மாற்றிட்டு அந்த பேப்பரை வந்து தூர போட்டுடலாம். இப்போ க்ரீன் கலர் எல்லாமே வந்து காய வச்சுருக்கேன். எல்லாமே வந்து காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இது போக நிறைய கலர் நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். க்ரீன் கலருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முருங்கை இலை இருக்குது, அதை வந்து நல்லா அரைக்கலாம். இல்லைன்னா புதினா இல்லைன்னா மல்லி இலைகள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அரைக்கணும். அரைச்சி அதில் உள்ள ஜூஸை வந்து எடுத்து நம்ம வந்து கலர் கோலப்பொடியில் வந்து மிக்ஸ் பண்ணி அது ரெடி பண்ணால் அது ஒரு கலர் வந்து சேரும். இல்லைன்னா பீட்ரூட்டை வந்து துருவி ஜூஸ் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து கேரட் வந்து துருவி ஜூஸ் எடுக்கலாம். இதெல்லாமே வந்து கோலப்பொடியில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கோலப்பொடிலாம் ரொம்ப நாள் வந்து இருக்காது. ஆனால் இப்போ நான் செஞ்சுருக்க கோலப்பொடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்குமே நான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவேன். வண்டு பூச்சி அப்படி எதுவுமே வந்து இருக்காது. எந்த ஸ்மெல்லுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா கலர் கோலப்பொடியுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அடுத்து பாருங்கள் போடுறதுக்கே ரொம்ப சூப்பராக அப்படி வந்து வரும். இந்த கலர்ஸ் எல்லாமே வச்சு நம்ம வந்து கோலம் வந்து போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்து போட்டிருக்கியே, இதெல்லாம் எங்கே போய் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அப்போ நீங்களே வீட்டிலே ரெடி பண்ணின்னு சொல்லும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவங்களும் அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவங்க வந்து நம்மளை பாராட்டும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால இந்த பொங்கலுக்கு இந்த கலர் கோலப்பொடியெல்லாம் வந்து நீங்களே வீட்டிலே வந்து ரெடி பண்ணி அழகாக கலர் கோலம் வந்து போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.